அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் பாட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூகுள் பாட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து அது என்ன செய்யும் கொடுக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுள் பாட் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா bot.google.com ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து அதுக்கப்புறம் அதோடைய பாஸ்வேர்டை கொடுத்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கூகுள் பாட் யூஸ் பண்ணுறதுக்கு மொதல் ஸ்டெப். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ அடுத்து அதோடைய பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே ட்ரை பாட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ட்ரை பாட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேசி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த bot.google.com அப்படிங்கிற அந்த சேட் பாட் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதில் தீம் முதல்ல நம்ம சூஸ் பண்ணுறோம். யூஸ் டார்க் தீம், லைட் தீம்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த என்டர் ஏ ப்ராம்ப்ட் ஹியர் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். டுடே இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நான் என்ன செய்கிறேன்னா சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த இது டுடே என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் மாதிரி என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து இமீடியட்டாக வந்து அது வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இந்த என்டர் ஏ ப்ராம்ப்ட் ஹியரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து என்ன செய்யும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ அதுதான் வந்து இந்த கூகுள் பாட்டோடைய ஒர்க்கு. சரியா? ஸோ நீங்கள் ஒரு கூகுள் பாட்டில் வந்து நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் இதில் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், சம்மரி ஆஃப் ஏப்ரல் மந்த் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனா என்ன செய்யணும்னா, ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத என்ன செய்யும் அது வந்து கொடுக்கும். ஸோ அடுத்து ஒன்று பாருங்கள், ரைட் ஏ மெசேஜ் டு எக்ஸ்பிளைன் சிச்சுவேஷன் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு நீங்கள் என்ன ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மெயிலுக்கும் நீங்கள் டிராப்டாக எழுதிக்கலாம். அதாவது ஒரு யாருக்காவது சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் டிராஃப்ட் இன் ஜிமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் உங்கள் ஜிமெயிலில் டிராஃப்டாக போய் என்ன செஞ்சிக்க முடியும், நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ டிராஃப்டாக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிறகு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மெயிலில் வந்து வேறு யாருக்கு அனுப்பணுமோ அந்த டிராஃப்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த கூகுள் பாட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சாம்பிளுக்கு ஒரு இதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை நினச்சிறேன் நான் வந்து டிராஃப்ட் இன் ஜிமெயில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பைத்தான் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வரக்கூடிய ரிசல்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிடிஎஃபாக நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அல்லது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டாக நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பைத்தான் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஃபைல் என்ன செய்யுன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபைலாக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபைல் ஸ்டோர் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபைலில் போய்ட்டு இது வந்து நீங்கள் ஒரு வேர்டு ஃபைலாக சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி தாங்க எந்த ரிசல்ட்டு உங்களுக்கு வந்தாலும் ஸோ அதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி தனியாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இது மூலிமா நீங்கள் செய்ய முடியும். ஸோ அதுதான் வந்து கூகுள் பாட்டோடைய பெரிய அட்வான்டேஜ். இதே மாதிரி தாங்க சேட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அனதர் சாட் பாட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸுக்கு ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து இமேஜஸோடு வரக்கூடிய ஆப்ஷனும் இப்போ வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்த கூகுள் பாட்டில். நீங்கள் ஏதாவது சம் இமேஜஸ் கேட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இமேஜஸையும் என்ன செய்ய இப்போ வந்து கொடுக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இதில் வியூ அதர் ட்ராப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ரிசல்ட்லேயும் வியூ அதர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கேள்விக்கு 3 வகையான இப்போ 3 ட்ராப்ட் இருக்குன்னா 3 வகையான ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அந்த டிராஃப்ட்டை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
நீங்கள் வந்து ஒன்லி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிராஃப்டாக ஜிமெயிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இந்த கூகுள் பாட் வந்து நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.